நான் தான். இன்று தமிழகம் கண்டிராத இணையற்ற ஒரு வீரனின் கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தியாகமும் வீரமும் தேசப்பற்றும் கொண்டவன், தன்னலம் கருதாத ஒரு கர்ம வீரன். அவரை பற்றிய கதை தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் தயாரா? இந்த கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நிகழ்ந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நிகழ்கின்ற காலகட்டம் கிபி 1054. கிட்டத்தட்ட ஒரு 1100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போக போகிறோம். எங்கள் கையை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. அங்கே போய் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நாம் வந்திருக்கிற இடம் எது தெரியுமா? கிருஷ்ணா ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கொப்பம் அப்படிங்கிற ஊர் தான் இன்றைக்கும் இருக்குது. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீன், இந்த சூழல் என்ன தெரியுமா? காலமெல்லாம் சோழர்களின், தமிழர்களின் வளத்தின் மீது, செல்வத்தின் மீது, செல்வாக்கின் மீது, புகழின் மீது, வணிகத்தின் மீது பொறாமை கொண்டே பொசுங்கி போன சாளுக்கியர்கள் பகையோடும் படையோடும் காத்திருக்கிற ஒரு சூழல். என்ன திடீர்னு தமிழ் கடுமையாகுதுன்னு பார்க்குறீங்களா? இது 1000 வருஷம் முன்னாடி நடக்கிற கதை பாஸ். அப்போ தமிழ் அப்படி தானே இருந்திருக்கும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்தா பேசுவாங்க. அதனால் தமிழ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இடையிடையே வேண்டாம் நம்ம வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசி பார்க்குறேன். இருந்தாலும் நம்ம இருக்கிற காலகட்டம் அப்படி, அதனால் எதுக்கும் அந்த கால தமிழ்லேயே பேசுகிறேன். சரியா? வாங்க போகலாம் கதைக்குள்ளே. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஃப்ளாஷ்பேக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போகலாம். சரியா? உங்களுக்கு ராஜராஜ சோழன் தெரியும், ராஜேந்திர சோழன் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு ராஜேந்திர சோழனோட மூத்த மகனான ராஜாதிராஜ சோழனை பற்றி தெரியும்? அவரை பற்றின கதை தான் இது. அதனால் முதல்ல அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போவோம். இந்த ராஜாதிராஜன் கிபி 994 தஞ்சாவூர் அரண்மனையில் பிறந்தவர். ராஜேந்திர சோழனுக்கும் அவருடைய மனைவியான முக்கோக்கிலானடிகள் அப்படிங்கிறவருக்கும் பிறந்தவர் தான் இந்த ராஜாதிராஜ சோழன். அவருடைய இயற்பெயர் இளவல் சுந்தரம். தாத்தா ராஜராஜ சோழனின் நேரடி பார்வையில் வளர்க்கப்பட்டவர் இளவல் சுந்தரம். 13 வயதிலேயே தந்தையோடு இணைந்து போர்க்களத்திற்கு புகுந்தவர். தந்தையும் தாத்தாவையும் விட போர்க்களத்தில் உக்கிரமானவராக இருந்ததால் ராஜாதிராஜன் அப்படிங்கிற பட்டப்பெயரை ராஜராஜ சோழனை பேரனுக்கு பெருமையாக சூட்டினார். ராஜராஜ சோழன் மறைவுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் அரியணை ஏறின 3வது ஆண்டில், அதாவது கிபி 1018 இளவரசராக பட்டம் ஏற்றார் ராஜாதிராஜன். அப்போ அவருக்கு வயது 24. அப்போ சோழ பேரரசு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் இது வரையிலும் இருந்தது. இந்த பக்கம் இலங்கை, அதற்கு அந்த பக்கம் மாலத்தீவு, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, கம்போடியா, இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் அன்றைய சோழ பேரரசு. அவ்வளோ பெரிய பேரரசின் இளவரசராக பதவியேற்ற போது ராஜாதிராஜனுக்கு வயது வெறும் 24. அதன் பிறகு ராஜேந்திர சோழனோடு இணைந்து 26 ஆண்டுகள் இணையாட்சி நடத்தினார். இணையாட்சினா தஞ்சாவூர் அரண்மனையில் ராஜேந்திர சோழன் அமர்ந்திருப்பார். அவர் போடுற எல்லா கட்டளையும் நிறைவேற்றுறது இவர் தான், ராஜாதிராஜன் தான். அதன் பிறகு நடந்த கடாரத்து போர், கங்கை கொண்ட சோழ போர், இலங்கையுடனான போர், பாண்டியர்களுடனான போர், பாண்டிய நாட்டு உள்நாட்டு கலகம், சேரர்களுடனான போர், கங்கர்களுடனான போர், சாளுக்கியர்களுடனான போர், இந்த எல்லா போர்களிலும் வெற்றி பெற்று அந்த வெற்றியை கொண்டு வந்து தந்தை கொடுத்தவர். கடாரம் கொண்டான் அப்படின்னு இந்த சோழனுக்கு பெயர். ராஜேந்திர சோழராக கப்பல் எடுத்துகிட்டு போய் கடாரத்தை ஜெயிச்சது ராஜாதிராஜன், பெயர் இவருக்கு. இப்படி சொல்ல மறந்த வீரர்களின் கதையைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் அவரை இந்த கதைக்குள்ளே நம்ம பார்க்குறோம். தந்தையோடு இணைத்து தந்தைக்கு புகழ் சேர்க்கிற விதமாக 26 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 50 வயசு வரையும், 24 வயசில் இளவரசராகி 50 வயசு வரைக்கும் அப்பாவுக்காகவே உழைத்தார். அவருடைய 50வது வயதில் தான் ராஜேந்திர சோழன் மறைகிறார். 1044 கிபி 1046 ராஜேந்திர சோழன் மறைவுக்கு பிறகு சோழ நாட்டின் மன்னராகிறார் ராஜாதிராஜ சோழன். 10 ஆண்டு கால ஆட்சி, நல்ல ஆட்சி, செம்மையான ஆட்சி. இந்த 10 ஆண்டு காலத்திலையும் முழுக்க முழுக்க போர் தான், சோழர்களுக்காக போர். போர்னா ராஜா மாதிரி அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு கட்டளை இடுறதெல்லாம் கிடையாது. போர்க்களத்தில் முன்னணியில் நிற்கிறது, அதுவும் யானைக்கு மேலே நின்று போரிடுறது. அவருடைய போர் யானையோட பேர் திரிலோகம். படுபயங்கரமான யானை, செம்ம ஷார்ப்பு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கும். அவருடைய கட்டளைக்கு ஏற்ப அப்படியே போரிடும். 2 பேரும் ஒரே ஆளாக போரிடுவாங்க. 2 உருவம், ஒரே போர். யானை ஒரு 10-13 அடி உயரம் இருக்கும், இவர் ஒரு 6.5 அடி உயரம். யானைக்கு மேலே நின்னாருன்னா என்டையர் போர்க்களமும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். யானைக்கு அவர் கொடுக்குற
கட்டளை கரெக்டாக புரியும். அவர் காலால் அப்படி ஒரு தட்டு தட்டுனார்னாலே எங்கே போகணுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி போரிடுவாங்களா 2 பேரும் சேர்ந்து. வாரியர் கிங் அப்படிம்பாங்கள்ல, ஹீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வாரியர் கிங் ஆஃப் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட வாரியர் கிங்கை தான் பார்க்க போகிறோம். அப்படி போரிட்டவர். அவருடைய 10வது ஆட்சி ஆண்டு 1054, கிபி 1054 இருக்கிறோம். இப்போ நம்முடைய ராஜாதிராஜ சோழருக்கு வயது 60. 60 வயதில் கொப்பம் போர்க்களத்திற்கு வந்திருக்கிறார். போர்க்களத்திற்கு தன்னுடைய தம்பியான 2ஆம் ராஜேந்திரனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ராஜேந்திரனை போர்க்களத்தில் ஈடுபட அனுமதிக்கலை. பின்னாடி ஒரு இடத்துல, ஒரு பாதுகாப்பான இடத்துல கூடாரம் வச்சு, தம்பி அங்கே இரு, பத்திரமா இரு, போர்க்களத்துக்கு போயிட்டு வெற்றியோடு வருகிறேன் அப்படின்ட்டு தம்பியை விட்டுட்டு போர்க்களத்திற்கு வந்திருக்கிறார். இப்போது போர்க்களத்தின் முன்னணியில் நிற்கிறார் ராஜாதிராஜ சோழர். எதில்? அவருடைய பட்டத்து யானையான திரிலோகத்தில் நிற்கிறார். வாங்க போர்க்களத்துக்குள்ளே போகலாம். பட்டத்து யானையான திரிலோகத்தின் மீது ஏறி எதிரிகளை எதிர்கொண்டார் ராஜாதிராஜ சோழர். போர்க்களத்திற்கு பெரும் போர், புவனமே அறியாத போர். சோழ நாட்டின் பெரும்படை சாளுக்கியர்களை வளைத்து வளைத்து தாக்குகிறது. போர் வேளமான திரிலோகம் ராஜாதிராஜ சோழனை சுமந்தபடி போர்க்களம் எங்கும் பறந்து பறந்து எதிரிகளை பந்தாடுகிறது. இன்று வயது 60 ராஜாதிராஜனுக்கு. அந்த வயதிலும் போர்க்களத்தில் சூறாவளி போல் அந்த மகாவீரன் எதிரிகளை சுக்கு நூறாக்குகிறார். கண்ணுக்கு முன்னால் தோல்வி தாண்டவம் ஆடுவதை கண்டான் சாளுக்கிய மன்னன் 1ஆம் சோமேஸ்வரன். எதிர்த்து போர்க்களத்தில் நிற்பது அந்த சோமேஸ்வரன் தான். இனி தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் தனது மரணம் நிச்சயம் என்பது சோமேஸ்வரனுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. தனது நம்பிக்கைக்குரிய வீரனை அழைத்து ராஜாதிராஜரை தந்திரமாக வீழ்த்த உத்தரவிட்டான் சோமேஸ்வரன். திரிலோகத்தின் பின்னால் சென்ற அந்த வீரன் ராஜாதிராஜருக்கு தெரியாமல் அவருக்கு பின்னால் இருந்து அம்பை ஏவினான். பின்புறம் இருந்து வந்து தாக்கியது அம்பு. அம்பு தாக்கியதால் பட்ட காயத்தால் யானை மீதே சரிந்து விழுந்தார் ராஜாதிராஜர். மன்னன் தன் மீது விழுந்ததை அறிந்த திரிலோகம் ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்தது. ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை அந்த யானை. ராஜாதிராஜரை சுமந்து கொண்டு கூடாரத்தை நோக்கி ஓடியது. கூடாரத்தில் இரத்த வெள்ளத்தில் ராஜாதிராஜரை மெல்ல தாங்கி இறக்கினார்கள். படுக்கையில் படுக்க வைத்தார்கள். தனது இறுதிக்கட்டம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட ராஜாதிராஜர் தம்பியை அழைத்தார். அவருக்கு தன்னுடைய இரத்தத்தால் அபிஷேகம் செய்தார். பட்டம் சூடுகின்ற மன்னனுக்கு தண்ணீரில் அபிஷேகம் செய்து தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை, இரத்தம் இருந்தது. இரத்தத்தை தாரை வார்த்தார். தனது மகுடத்தை கழட்டச் சொன்னார். அந்த மகுடத்தை தம்பியின் தலையில் தானே சூட்டினார். தன்னுடைய உடைவாளை எடுத்து கொடுத்தார். போர்க்களத்திற்கு போ, எதிரி காத்திருக்கிறான், வெற்றியோடு திரும்பி வா, காத்திருக்கிறேன் அதுவரை என்று கட்டளையிட்டார். அவரது இறுதி கட்டளை அது. அங்கே போர்க்களத்தில் ராஜாதிராஜரை காணவில்லை. சோழ படைகள் குழம்பி நிற்கின்றன. ராஜாதிராஜரை வீழ்த்தி விட்டதாக கூச்சலிட்டபடியே சாளுக்கிய படைகள் மேலும் மேலும் தாக்குகின்றன. மன்னரை காணவில்லை. மலை போன்ற பட்டத்து யானை திரிலோகத்தை காணவில்லை. சோழர் படை குழப்பத்தில் இருக்கிறது, தடுமாறுகிறது, பின்தங்குகிறது, தளறுகிறது, ஊக்கம் குறைகிறது, இதுவரை காட்டிய தீரம் குறைகிறது. சாளுக்கிய படையோ உற்சாகத்தோடு தாக்குகிறது, வெற்றியை நோக்கி முன்னேறுகிறது. இதுவரை தோல்வியே காணாத சோழர் படை மெல்ல மெல்ல பின்வாங்குகிறது. சோழ பேரரசின் முதல் தோல்வி வந்துவிடுமோ என்கின்ற சூழல் போர்க்களத்தில். அப்போது போர்க்களத்தின் ஒரு முனையிலிருந்து மீண்டும் புயல் வேகத்தில் ஓடி வருகிறது திரிலோகம். அதன் மீது அதே 6.5 அடி உயரம், அதே பொன்முகடம் என்ன, இரத்தம் தோய்ந்த ராஜவாள் ஏந்தியபடி சோழ மன்னன். அஞ்சேல் அஞ்சேல் என்றொரு இடி முழக்கம் போர்க்களம் எங்கும் எதிரொலிக்கிறது. அதே குரல், அதே முகம், அதே உருவம். சோமேஸ்வரன் மட்டுமல்ல, சாளுக்கிய படைகளும் நடுங்கி போயின. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா அம்பை இது வீழ்த்தினோம், இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒருத்தனா, யார் இது அப்படிங்கிற குழப்பம் சாளுக்கிய படைகளுக்கு. சோழ படைகளுக்கு வந்துவிட்டான் மன்னன் என்ற புத்துணர்வு மீண்டும் தலைகீழானது. வெறிகொண்ட வேங்கையாக பாய்ந்தனர் சோழ நாட்டின் புலிக்கொடி படையினர். மதவெளமான திரிலோகம் முன் எப்போதும் இல்லாத ஆவேசத்துடன் எதிரிகளை பந்தாடுகிறது. யானையின் மீது இருந்த சோழ மன்னன் 2ஆம் ராஜேந்திரன் கண்ணீர் வழியும் கண்களோடு நெருப்பாக சுழன்றார். எதிரிகளை பந்தாடுறாங்க. மீண்டும் சோழர்களின் வெற்றி. சோழர்களின் புலிக்கொடி உயர்கிறது. விட்டால் போதும், உக்கிரமான போர், அதில் விட்டால் போதும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் சாளுக்கிய வீரர்கள். யானை மீது மீண்டும் சோழன். இனி தாங்காது என்பதை உணர்ந்த சோமேஸ்வரன் கொப்பம் போர்க்களத்திலிருந்து ஓட்டம் பிடித்தான். இப்படித்தான் கல்வெட்டு சொல்கிறது, இப்படித்தான் செப்பேடுகள் செப்புகின்றன. ஓட்டம் பிடித்தான். சோழர்களின் புலிக்கொடி உயர்ந்தது. வெற்றி முழக்கம் விண்ணை அதிர்த்தது. முரசங்கள் ஆர்ந்தன. மீண்டும் வெற்றி சோழர்களுக்கு. அங்கே கூடாரத்தில்
யமனோடு போராடி கொண்டிருந்தார் ராஜாதிராஜர். இது அவருடைய 50வது போர். 49வது போர் கொப்பத்தில் முதலாம் சோமேஸ்வரனுக்கு எதிராக. 50வது போர், இறுதிப் போர் யமனோடு. உயிரெடுக்க யமன், உயிரை கொடுக்க மாட்டேன் என்று ராஜாதிராஜர். சோமேஸ்வரனை விரட்டி அடித்து விட்டேன், சாளுக்கிய படை தோல்வியடைந்து பின்வாங்கி ஓடிவிட்டது என்கின்ற வெற்றி செய்தியோடு வந்தார் 2ஆம் ராஜேந்திரன். தம்பி பெற்ற வெற்றியை கண்டவுடன் தான் யமனுக்கு உயிரை தானமாக கொடுத்தார் ராஜாதிராஜர். வெற்றி செய்தியை கேட்ட பிறகு கண்மூடினார், கொப்பத்து துஞ்சினார் ராஜாதிராஜர் என்று சோழ நாட்டின் செப்பேடுகள் இந்த கதையை சோகமாக வர்ணிக்கின்றன. அந்த வெற்றி செய்திக்கு பிறகு மரணத்தை தழுவினார். வாழ்நாள் முழுவதும் சோழ நாட்டின் நலனுக்காகவே பாடுபட்டு 60 வயதில் போர்க்களம் புகுந்து சோழ நாட்டிற்காகவே போர்க்களத்திலேயே உயிரையும் நீத்த அந்த கர்ம வீரனுக்கு நிகர் வேற யாராவது உண்டா? தாத்தாவுக்காக போர், தந்தைக்காக போர், அவர்களின் புகழ் நாட்டுவதற்காக, அவர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பெயர் பெறுவதற்காக போர், கடைசியில் சோழ நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு போர். அந்த போரிலையும் இறந்தார். அவர் எத்தனை பேர் சொன்னார்கள்? அந்த சொல்ல மறந்த வீரனின் கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? ராஜாதிராஜரை தந்திரமாக பின்னால் இருந்து தாக்கி வீழ்த்தினானே சோமேஸ்வரன், முதலாம் சோமேஸ்வரன். அந்த சோமேஸ்வரன் அதன் பிறகு தன் வாழ்நாளில் சோழர்களை எதிர்த்து போரிட துணியவே இல்லை. இறுதி வரை போர் புரிய வரவே இல்லை. இதே கொப்பத்தில் 2ஆம் ராஜேந்திரன் சோமேஸ்வரனுக்காக படைகளோடு காத்திருந்தார். அப்போதும் சோமேஸ்வரன் வரவில்லை. கடைசியில் நோய் வந்து சிகிச்சை அளிக்க ஆளின்றி எந்த கிருஷ்ணா நதிக்கரையில் சூழ்ச்சி செய்து ராஜாதிராஜரை வீழ்த்தினானோ சோமேஸ்வரன், அதே கிருஷ்ணா நதிக்கரையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான் என்கிறது வரலாறு. தன்வினை தன்னை சுடும், இப்படியும் வரலாறு சொல்கிறது. இந்த வரலாறை நாம் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாழ்ந்தவர்களின் கதை இப்போது வாழ்கின்றவர்களுக்கு பாடம். தான் எடுத்துக்கொண்ட செயல்களில் மன உறுதியோடு இருந்து சாதித்தவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை வென்றார்கள். அதைத்தான் சரித்திரம் திரும்ப திரும்ப சொல்கிறது. அதனால்தான் இந்த சரித்திரத்தை, வெற்றியின் சரித்திரத்தை, வீரர்களின் சரித்திரத்தை, தீரர்களின் சரித்திரத்தை, திடமான நெஞ்சு கொண்டவர்களின் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். பிரச்சனை எல்லா காலங்களிலும் உண்டு. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி அன்னைக்கு ராஜாக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சில நேரம் தோணும். ராஜாவாக பிறந்திருக்கக்கூடாதா அப்படின்னு தோணும். ராஜாக்களுக்கும் பிரச்சனை இருந்தது. ராஜாக்களும் போர்க்களங்களில் மரணம் எய்தினார்கள். ஆனால் அதை அவர்கள் திடமாக எதிர்கொண்டாங்க. நமக்கும் இருக்கிறது பிரச்சனை, அதையும் திடமாக எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் சரித்திரத்தை படிக்கிறதோட நோக்கம். வாழ்ந்தவர்களின் கதையை அதனால தான் படிக்கிறோம் நாம். இந்த கதையும் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். நன்றி.